என்னதான் 3 வேளையும் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம்னு சாப்பிட்டாலும், கொஞ்சமா சாதத்துல நல்ல சூடா இருக்கும்போது ஊறுகாய் போட்டு பெசஞ்சு சாப்பிட்ற சுகமே தனி. நான் கொடுக்குற பில்டப்க்கு இது என்னதான் ரெசிபின்னு யோசிக்கிறீங்களா? பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம பச்சை மிளகுல எப்படி ஊறுகாய் செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி பச்சை மிளகு கடையில கிடைக்கிறது ரொம்பவே ரேரு. பட் ஆனால் ஒரு சீசனில் கிடைக்கும், அப்போ வாங்கி ட்ரை பண்ணுங்கள். கேரளாவில் இது ரொம்பவே ஒரு பாப்புலரான ஊறுகாய் ரெசிபி. ஃபர்ஸ்ட் இந்த பச்சை மிளகை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு டவலில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே காய விட்டுருங்க. தண்ணி பதம்லாம் போயிடும். இது ஒரு பவுலில் எடுத்துக்க போகிறோம். மிளகுனாலே காரம் தான், கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும் இல்லையா? அதுக்கு தான் நம்ம டேட் சேர்க்க போகிறோம். எப்போவுமே ஊறுகாய்க்கு பண்ணுற மாதிரி கொஞ்சமாக வெந்தயம் கடுகு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டு இதை பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இதுதான் ஊறுகாய்க்கான பேஸு. அந்த பொடி எடுத்துகிட்டு அதே மிக்ஸி ஜாரில் இந்த பச்சை மிளகை போட்டு கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வாண்டியில் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகை போட்டுட்டு மிதமான தீயில் ஃப்ரை பண்ண வேண்டியதான். இதோட டேட்ஸையும் சேர்த்துக்க போகிறோம். டேட்ஸ் நல்லா குக் ஆகணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடும். கரண்டியாலேயே மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த டேட்ஸோடு இந்த மிளகு சேரும்போது சூப்பரான டேஸ்ட் வரும். கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், உப்பு சேர்த்துக்க போகிறோம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போகிறோம். ஹீட் அப்படியே லோ பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பச்சை மிளகு ஊறுகாய் ரெடி. இந்த ஊறுகாவை பண்ணும்போதே எனக்கு இதை சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன மாதிரி நீங்களும் ரைஸில் ஊறுகாய் போட்டு ஊறுகாய் சாதத்தை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவீங்களான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த ரெசிபியை எப்படி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலான்றதையும் நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன். ஸோ ஃபுல் ரெசிபி உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் அந்த லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, அமிர்தமாக இருக்கும். யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். இதோட ஃபுல் ரெசிபியை www.erakaram.comல போயிட்டு நீங்கள் பார்த்து உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணிக்கலாம்.